யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அவர் வியாதிகாரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியினால் அவருக்கு பின்பு சென்றார்கள். அப்போ ஒரு ஊழியம், ஒரு சபை என்று சொன்னால் அடையாளம், அற்புதங்கள் நடந்தாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடையாளம், அற்புதம் இல்லாமல் தேவனுடைய ஊழியத்தை நிச்சயமாக செய்ய முடியாது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் அப்படி ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அப்ப அற்புதம், அடையாளம் இல்லாமல் நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு நடந்து சென்றபோது ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதத்தையும் செய்தார். இந்த அடையாளத்தையும் அற்புதத்தையும் கண்டு ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னால் சென்றார்கள். இயேசுவுக்கு பின்னால் சென்று இயேசுடைய வசனத்தை கேட்டார்கள், இயேசுடைய வார்த்தை கேட்டார்கள், இரட்சிப்படைந்தார்கள், மனம் மாறினார்கள், ஞானஸ்தானத்தை பெற்றார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு அவர்கள் தகுதி உள்ள பாத்திரனாக மாறினார்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் கிரியை நடக்க வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும். அற்புதம் என்றால் என்ன? அடையாளம் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கிறது தான் அற்புதம். ஆமென், ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அதை என்னை நான் எடுத்துக்கொள்ளலாம். கேன்சர்ல செகண்ட் ஸ்டேஜ் இருந்த எனக்கு, ஆமென், ஆமென், மருந்து எடுக்காமலே, ஆபரேஷன் பண்ணாமலே கர்த்தர் சுகம் தந்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம்.